குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி டெய்லி கண்டபஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 7, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நிதி அறிக்கை வந்து தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்ற உள்ளார். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7வது முறையாக மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் அமைச்சர், முதல் நிதி அமைச்சர் அப்படின்ற சாதனை வந்து அவங்க படைக்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் நிதி ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் முடிவடையும். கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால நிதி வந்து தாக்கல் பண்ணுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்படும் வரை மட்டும்தான் அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. வழக்கமாக ஜூலை இறுதியில் நடைபெறும் கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு தான் அழைக்கப்படும். தற்போது அரசின் முழு நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்படுவதையொட்டி பட்ஜெட் கூட்டத்தொடராக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்யிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 6 முறை ஒருவர் வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறாரு. முன்னாள் பிரதமர் மற்றும் நிதியமைச்சராக இருந்த மொராஜ் தேசாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா 6 டைம் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ண போகிறத சேர்த்து 7வது டைம். ஓகேங்களா? ஆனால் மொராஜ் தேசாய் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தொடர்ந்து இல்லாமல் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடையில கேப் விட்டுலாம் பண்ணியிருக்காரு. மொத்தமாக அவர் தான் அதிகபட்சமாக 10 நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா 9 முறையும், பிரணாப் முகர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 8 முறையும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொராஜ் தேசாய் தொடர்ந்து 6 முறை பண்ணியிருக்காரு. இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7வது முறையாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதோட முக்கியம் என்னென்னா 2019ஆம் ஆண்டு மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சராக பதவியேற்ற நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முழுநேர பெண் நிதியமைச்சர் அப்படின்ற சாதனையும் அவருக்கு சொந்தமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள கியர் ஸ்டார்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பிரதமரோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீதெல்லாம் நம்ம அடுத்து. அப்புறம் முக்கியமானது இந்த பள்ளி ஆதி திராவிட பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி வாய்ப்பு இருக்குது. சென்னை மாவட்ட ஆதி திராவிட உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தொகுப்பு ஊதியத்தில் வந்து நிரப்ப இருக்கிறாங்க. இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. 8 பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து நியமிக்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பு ஊதியமாக 15,000 வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நாள் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை வந்து தமிழ்நாடு என ஜூலை 18ஆம் தேதி தான் வந்து பெயர் மாற்றம் செஞ்சார். அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தார். இதையொட்டி கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, படிச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளமைக்கான திட்டம் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கிற 200 பள்ளிகளுக்கு 2000 கையடக்க கணினி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 30 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, வளமைக்கான திட்டம் அப்படின்ற பெயரில் இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 பள்ளிகளுக்கு 2000 மடிக்கணினிகள் வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வளமைக்கான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு உதவி செய்கிற திட்டம். அடுத்து ஈரான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் பெசஸ்கியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? பிரதமர் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கனடா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு இந்தியாவின் இளம் வீரர் பிரியான்ஸ்ரீ ரஜாவத் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா ஆசிய இரட்டையர் குவாஷ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்பிரிவுகளில் இந்திய இறுதிச் சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றிருக்கு. ஓகேங்களா? மலேசியாவில் ஜோஹர் நகரில் நடைபெற்று வரும் இந்த ஆசிய இரட்டை ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வந்து வேலவன் செந்திக்குமார் இணை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஓகேங்களா? கியர் ஸ்டார்மர் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுக்கு உரிய ஆவணங்களின்றி வரும் அகதிகளை வந்து பார்த்திங்கன்னா ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்கான சர்ச்சையான மசோதா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைவேற்றியிருந்தாங்க. அதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து உணவுப் பொருள் பொட்டலங்களில் உப்பு, சர்க்கரை, கொழுப்பு, பிஎன் அளவுகளை வந்து பார்த்திங்கன்னா பெரிய எழுத்துக்களில் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் ஒழுங்காற்று அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்குது. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா FSSIA. ஓகேங்களா? இந்த நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் ஒழுங்காற்று அமைப்பு. ஓகேங்களா? இதனுடைய தலைவர் யாருன்னா அபூர்வா சந்திரா. ஓகேங்களா? இது 44வது உணவு ஒழுங்காற்று கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இருக்கிறது இதுவே போதும். இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பார்த்துருங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.